Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான வீடியோ. ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நிறைய பேர் கமெண்ட்டில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் டிசைன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க ரைட் சைட் கார்னரில் நான் ஒரு கார்டு அட்டாச் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே அந்த வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைனுக்கு நான் எப்படி ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸோ நிறைய பேர் ஸ்லீவில் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 3mm பீட் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்கள் வந்து சுகர் பீடும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேப்லெட் பீட் எடுத்திருக்கேன். ஸோ ட்ராப் பீட்ஸ் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் எது வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது டேப்லெட் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்மல் நீடில் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஃபைனலாக ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பார்டரில் தான் நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் நம்ம வந்து இந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்க்கு கொஞ்சம் கிட்ட தான் வந்து நம்ம வந்து நீடில் இன்சர்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜரி நம்ம ஸ்டார்டிங் ஒரு லைன் ஜரி கொடுப்போம்ல, ஸோ அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ எப்பயுமே அந்த பீட் இருக்குல்ல, அந்த பீடாண்ட தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். இப்போ நான் எப்படி இதுக்கு கணக்கு வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4mm பீட் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமா, 2 4mm பீட்க்கு மிடில் வந்து நான் இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் நீடில் வந்து பீட்ஸ் எல்லாம் வந்து லோட் பண்ண போகிறேன். ஸோ 2 3mm பீட் எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் சுகர் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேப்லெட் பீட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அது கூட வந்து அகெயின் ஒரு 3mm பீட் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து த்ரெட்டை நீங்கள் வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்டில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 3mm பீட் இன்சர்ட் பண்ணோம்ல, அதை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளிடுங்க. தள்ளிட்டு இப்போது இந்த டேப்லெட் பீட் அந்த 2 3mm பீட் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தோம்ல, அதுக்குள்ளே வந்து நீடில் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இந்த த்ரெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி வேணும்னா நீங்கள் இந்த ஃபிங்கரை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேப்லெட் பீடை வந்து இந்த ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபைனலாக இருக்கிற அந்த பீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிட்ட வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிட்ட வந்தோடனே நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. கீழே இருக்கிற நீடில் ரொம்ப டைட் பண்ணாதீங்க. லைட்டாக மீடியமாக டைட் பண்ணிங்கன்னா அந்த பீட் வந்து கரெக்டாக ஃபிக்ஸாக இருக்கும். ஓகேவா? இப்போது 2 பீட்க்கு விட்டுடுங்க. 2 பீடாண்ட விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்டர்னேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஹேங்கிங் பீட்ஸ்க்கு கரெக்டான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் க்ராஸில் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவை. ஸோ நம்ம ஆல்ரெடி லோட் பண்ண மாதிரி இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். ஸோ இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி டைட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் இந்த 3mm பீடை ஃபஸ்ட்டு நகர்த்திட்டு அதுக்குள்ளே வந்து பீட்ஸ்க்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். நீங்கள் அப்படியே கூட வந்து கிளாத்க்குள்ளே நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இந்த வெளியே எடுக்கிறேன், நான் இந்த நீடில் நீங்கள் வெளியே எடுக்காமல் அப்படியே கூட இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே லூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபிங்கரால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளாத்க்குள்ளே நீங்கள் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து கேப் விட்டு அழகாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப இடுக்கமாக பண்ணிவிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து நீங்கள் ரிங்லேருந்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து லைக் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுவாங்க, ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரிங்கில் இருக்கிறப்ப ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ இந்த ஹேங்கிங் பீட்ஸ்க்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே டபுள் ஆகும், ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். பிகாஸ் ஸ்டிச்சிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கைவாட்டமும் ஒழுங்காக வராது. பிகாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஹேங்கிங் பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ளவுஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னே தெரியாது. ஸோ அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சிங் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஆகிடுது, த்ரெட் லூஸ் ஆகிடுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரை வந்து மேலே ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடு நீடில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபைனலாக வந்து என் நாட் போடுறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நார்மல் நீடில் எப்படி என் நாட் போடுறது எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரிங்கை வந்து பேக்வேர்ட்ஸ் வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் கொஞ்சம் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுங்க.
கொஞ்சமாக பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சமாக கிளாத் படுற மாதிரி நான் வந்து அதுக்குள்ளே நீடில் விட்டுட்டேன். த்ரெட்டை எப்பயுமே வந்து நீங்கள் ரொம்ப முடிகிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் நாட் பண்ணிங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு பாதி நீடில் இந்த மாதிரி சுற்றி விடுங்க த்ரெட்டை. ஓகேவா? ஒரு 3 இல்லை 4 வாட்டி வந்து இந்த மாதிரி நீடில் த்ரெட்டை வந்து சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்துருங்க. இப்படி எடுத்துகிட்டு இப்போ இங்கே ஒரு லூப் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ இவ்வளோ தான் நாட்டு. ஓகேவா? இதுதான் ஹெட் நாட்டு. நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறப்போ எப்பயுமே இந்த ஹெட் நாட் யூஸ் பண்ணிங்கன்னா பீட்ஸ் எதுவுமே வந்து ரிமூவ் ஆகாது. இப்போ கட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த எட்ஜில் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் த்ரெட்டை விட்டுடுங்க. ஓகேவா? எப்பயுமே எட்ஜில் வந்து நிறைய பேர் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நாட்டு போட்டதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது ஒன்றும் பெருசாலாம் தெரியாது. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருந்தது. இந்த ப்ளவுஸோட ஃபைனல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அகெயின் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து ரிங்கில் இருக்கிறப்ப நான் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ரிங்கிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். அது ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன். வேணும்னா அந்த வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.